ஏங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன், என்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லப்பா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, வந்து கூட பேசுவோம். இல்ல, ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் வாங்களேன், இங்க வந்து உட்காருங்க. சொல்லுப்பா. இல்ல, நான் சொல்லுவேன், என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குப்பா, என்னால தாங்க முடியல. அப்படி என்ன ப்ரெஷர்? லைஃப் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்ல, இப்ப நான் வாங்குற சேலரியும் நான் உங்களுக்கு தான் தர்ற மாதிரி இருக்கு. என்னால எங்க அம்மா அப்பாவை பாத்துக்க முடியல, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் ஒரு முடிவுக்கு வரலாம்னு நினைச்சிருக்கேன். இனிமேல் உங்க சேலரியில வந்து உங்க அம்மா அப்பாவை நீங்க பாத்துக்கோங்க, என் சேலரியில நான் எங்க அம்மா அப்பாவை நான் பாத்துக்கிறேன். முடிஞ்சா கொஞ்ச நாள் நான் எங்க அம்மா அப்பா கூட இருந்துட்டு வரேனே. ஏன் திடீர்னு இப்படி யோசிக்கிற? ஆமா, அவங்க கஷ்டப்படுறாங்க ரொம்ப. என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா கஷ்டப்படாம இருந்தாங்களா? எவ்வளவு கஷ்டப்படல, இப்ப கஷ்டப்படுறாரு. சரி, கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் வீட்டுல இருக்கிறத எல்லாத்தையும் ஏன் வலிச்சு எடுத்துட்டு வந்த? அப்ப தெரியலையே. அப்போ ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், நல்லா நிறைஞ்சு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட். சரிப்பா, உனக்கு ப்ரெஷரா இருக்கு, அதுவும் உங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறதுனால. ஓகே, ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆகுது? 5 மாசம் முடிஞ்சு. 5 மாசம் முடிஞ்சு, சூப்பர். நம்ம கல்யாணத்துக்கு உண்டான செலவு எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? செலவுனா அதாவது மண்டப செலவு, சாப்பாடு செலவு, உன்னோட ட்ரெஸ்ஸிங்க்கு உண்டான செலவு, மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு உண்டான செலவு, ஃபோட்டோகிராஃபி செலவு, இதெல்லாம் உனக்கு எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாது, ஏன்னா நானும் உங்கள் அப்பாவும் தான் பேசிக்கிட்டோம். நான் அன்னைக்கே எவ்வளவோ சொன்னேன், இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவழிக்காதீங்க, அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணாதீங்க, மினிமம் செலவு இதுக்குள்ளே வச்சுக்கோங்க, கடன் வாங்கி எதுவும் பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன். இல்லை, எங்கள் பொண்ணு கிராண்டாக தான் பண்ண சொல்கிறா, நான் ஒரு பொண்ணு தான் வச்சுருக்கேன், அவளுக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு கடன் வாங்கி எவ்வளவோ பண்ணிட்டாரு. நான் என் சக்திக்கு தகுந்தாப்புல கடன் வாங்காமல் என் கையில் இருந்த காசை வச்சு செலவழித்து நான் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டேன். எனக்கு அன்னைக்கே அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தான் வச்சுக்கோவேன். ஆனால் இருந்தாலும் ஒரு வாக்கு கொடுத்துட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காண்டி 2 பேரும் சேர்ந்து இதை சமாளிப்போம் அப்படின்னு நினச்சி தான் நான் அன்னைக்கு உன் கழுத்தில் தாலி கட்டினேன். ஆனால் நீ இன்னைக்கு என்ன சொல்கிற, என் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், உன் ஃபேமிலியை நீ பார்த்துக்கிறேன்றே. அன்னைக்கு நான் அதை மாதிரி நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு நம்ம இப்படி 2 பேரும் உட்காந்து பேசியிருக்க முடியாது. உனக்கு அந்த மெச்சூரிட்டி வேணும். நீ அன்னைக்கே உங்கள் அப்பாட்ட அந்த மாதிரி சொல்லாமல் அப்பா இருக்கிற காசுக்குள்ளே செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா உங்கள் அப்பா அம்மா இன்னைக்கு கண்டிப்பாக கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க, இருக்கிற காசை வச்சுட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. உன்னோட வீம்புனால தான் இப்போ உங்கள் அம்மா அப்பா இப்படி இருக்காங்கன்றது உனக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனால் முழுக்க முழுக்க காரணம் நீ தான். சரி, என் மேலதான் எல்லா தப்பும், நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா, நான் வந்து ஒர்க் போறேன், நான் வந்து எங்க அப்பாவோட கடனெல்லாம் நான் அடைச்சிடலாம்னு நினைச்சதான் நான் அப்படி சொன்னேன். ஆனா இங்க வந்து பார்த்தா என்னோட தேவைகளே எனக்கு நிறைய இருந்துச்சு. அது போக நான் உங்களுக்கு கடன் அடைக்கலான்னு பார்த்தா நீங்க வேற இந்த 4 மாசமா என்னோட சேலரி ஃபுல்லாமே வாங்கிக்கிறீங்க. ஏதோ கடன் அடைக்கணும். அப்புறம் எப்படி நான் எங்க அப்பா அம்மா காசு தர முடியும்? ஆமா, இந்த 4 மாசமும் சம்பளத்தை வாங்கினது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த காசை வச்சு உங்க அப்பாவோட கடனை தான் அடைச்சிருக்கேனே தவிர என்னோட சொந்த யூஸுக்கு அந்த காசை நான் எடுத்தது இல்லை. இதுதானே நான் பண்றேன்னு சொன்னேன். நீ நல்லா பண்ணியே, பார்த்தேன்ல முதல் மாசம் உனக்கு வாங்குற சம்பளம் நீ 25,000 ரூபா வாங்குற, அதுல 20,000 ரூபா உனக்கே நீ செலவழிச்சுக்கிற. மீதி இருக்க 5,000 ரூபா வீட்டுக்கு கொடுப்போமா வேணாமான்னு சொல்லி அதுல பல சிந்தனைகள்ல வேற இருக்க. நீ சிந்திச்ச அளவுக்கு உங்க அப்பா சிந்திச்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு அவரு கடன் பட்டிருக்க மாட்டாரு. பரவாயில்ல, அதனாலதான் பார்த்தேன், சரி 2வது மாசமா இது சரிப்படாது, இதை விட்டோம்னா இது இப்படியே காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழுத்து பிடிச்சேன். இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு 1,00,000 ரூபா கடன் கம்மியாயிருக்கு. இதுதான் என்னால முடியும். உனக்கு ப்ரெஷர் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை, ஆனா உனக்கு மேல எனக்கு இருக்கு. நான் ஏன் அதை வெளியே காமிச்சுக்கிறது இல்லை அப்படின்னா, அதெல்லாம் நான் இஷ்டப்பட்டு பண்றது. அதாவது உன் மேல உள்ள இஷ்டம், உன் ஃபேமிலி மேல உள்ள ஒரு இஷ்டத்தினால நான் அதை ஏத்துக்கிட்டு இது 2 பேரும் சேர்ந்து எனக்கு நாளும் சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இஷ்டத்துல பண்றேன். அப்போ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, அப்சல்யூட்லி அது இல்லை. ஏன்னா நீ என் மேல இஷ்டப்பட்டு உன்னோட சேலரி நீ கொடுத்துருந்த அப்படின்னா உனக்கு இந்த ப்ரெஷர் கண்டிப்பா வந்திருக்காது. என் மேல உள்ள ஒரு நம்பிக்கையில இவர் சரியா தான் பண்ணுவாரு, ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு நீ கொடுத்துருந்தேன்னா இந்த ப்ரெஷர் உனக்கு வந்திருக்காது. இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லிட்டே செஞ்சிருக்கலாம்ல, அப்படின்னா எனக்கு ப்ரெஷர் இருந்திருக்காதுல்ல, ஏன் சொல்லல? உன்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா சொல்றேன், கண்டிப்பா நீ அதுக்கு ஒத்துருக்க மாட்டேன்.
ஏன் அப்படின்னா இப்பயுமே உனக்கு ப்ரெஷர் வந்திருக்குது உன்னோட தேவைகளுக்காண்டி தான். என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 4 மாதம் உன்கிட்ட இருந்து உன்னோட சேலரி வாங்கிட்டேன். உனக்கு ட்ரெஸ் வாங்கிக்கிற முடியல, நீ விருப்பப்பட்ட காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிக்கிற முடியல, உன்னோட இதர தேவைகள், அதாவது சின்ன சின்ன சாப்பாடு, உனக்கு பிடிச்சதை உன்னால் பண்ண முடியலன்ற ஸ்ட்ரெஸ் தான் உன்கிட்ட இருக்கே தவிர உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் செகண்டரி தான். அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக இது உனக்கு ஃப்யூச்சரில் புரியும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு ஒரு மெச்சூர்டு வேணும். அந்த மெச்சூர்டு வரும்போது உனக்கே அது புரியும். சரி, இப்போ எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, போயிட்டு வந்து பேசுவோம். பாய். கேர்ள்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து ஓனாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். மேக்ஸிமம் அந்த சேவிங்ஸை வச்சு கல்யாணம் பண்ண பாருங்க. அப்படி இல்லையா, அப்பா அம்மா நம்மளுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பாங்க, அந்த செலவுக்குள்ளே ஒரு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அதை அவங்க பீஸ்ஃபுல்லாக வாழணும்னா எந்த கடனும் இல்லாமல் இருந்தால் தான் அவங்க வாழ முடியும். பிள்ளைங்க சந்தோஷத்துக்காண்டி பெற்றவங்க ஒரு ஆர்வத்தில் ஒரு கடன் வாங்கிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களோட லைஃப்பை அது எவ்வளோ தூரம் பாதிக்குதுன்னே அவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா அவங்க வாழ்ந்த காலம் அப்படி, இப்போ இருக்கக்கூடிய காலம் இப்படி. அதனால் இனி வரும் பெற்றோர்கள் தகுதிக்கு ஏற்ப கடன் வாங்கி அதுக்குள்ளே ஒரு சுப காரியங்களை முடித்து நல்ல சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நான் சொல்கிறது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு. ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இதோட வழி என்னன்னு தெரியும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்.